الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக அழகுபட இந்த மஜ்லிஸினை ஏற்பாடு செய்திருக்கிற நமது பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் பெருந்தகை, மேலும் ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் வீற்றிருக்கிற மாதம் நமக்கு நல்ல முறையில் பயிற்சியான ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல். மாதந்தோறும் இந்த ரபீஉல் அவ்வல் சார்ந்த நிறைய தகவல்களை எல்லாம் நாம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, ரபீஉல் அவ்வல் என்பது உலகத்திற்கான வசந்தம். அது இதை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து வசந்தங்களுக்கான உறைவிடம் தான் ரபீஉல் அவ்வல். எல்லா மாதங்களுக்கும் தனிச்சிறப்புண்டு. ஆனால் ரபீஉல் அவ்வல் என்பது உலமாக்களில் சிலர்கள் கை காட்டி சொல்லுவார்கள், 12 ரமலான் சிறப்பு, துல்ஹஜ் சிறப்பு, அந்த வரிசையில் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பு என்பது ரபீஉல் அவ்வல். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். யாருடைய பெயர் சொன்னால் கல்பு நிறைந்து கண்குளிர்ந்து வாய் மணக்குமோ, யாருடைய பெயர் சொன்னால் முசீபத்துகள் அகன்று அருள் பிறக்குமோ, யாருடைய பெயர் சொன்னால் உலகத்தினுடைய எல்லா படைப்புகளின் சிறு கல் தொட்டு பெரும் மலை முகடு வரைக்கும், பெய்யும் மழை முதல் அடிக்கும் அலை வரை, ஏன் கண்ணுக்கு தெரியா படைப்பான ஜின்கள் தொட்டு வானத்தில் அலங்காரங்கள் அளவானவர்கள் வரை, இவை எல்லாவற்றையும் கடந்து இவை எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்குகிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வரைக்கும் நின்று ஒரு கணம் ஸலவாத்து முழங்கப்படுமோ, அப்படிப்பட்ட ஈருலக நம் தலைவர் சர்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உதய மாதம் ரபீஉல் அவ்வல் என்பதால் இம்மாதம் சிறப்பானது. இதை இன்னொரு கோணத்திலும் சொல்லலாம். இன்னொரு கோணத்திலும் அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவார். ஒரு அடையாளம், இது நபிக்கான அடையாளம். ஒவ்வொரு நபிக்கும் தனி ரீதியான அடையாளங்கள் சொல்கிற அல்லாஹ் பெருமானாருக்கு ஒரு அடையாளம் சொல்வான். என்ன தெரியுமா? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே, உலகத்திற்கு நீங்கள் ரஹ்மத்து. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு வரி செய்தி. அன்புக்கினியவர்களே, இந்த உலகத்திற்கான முழு ரஹ்மத்தின் பெறப்படும் பெருமானார் என்று பொருள். குர்ஆன் ஓதுகிற நமக்கு வடமையாக தெரியும். அல்லாஹ் குர்ஆனுடைய துவக்கம் சூரா ஃபாத்திஹா, அதனுடைய ஆரம்ப அற்புதமான ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஆயத் குர்ஆனுடைய தொடக்கம். இதுபோல் வேற ஆயத்து பின்னால் பார்க்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் குர்ஆனை தொடங்குவான். இதே போல் சற்றொப்ப எந்த மாற்றமும் இல்லாமல் அடுத்து ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வருவார். அது தன்னுடைய நாயகத்திற்கு தாஹா நபியை சுட்டி காட்டுகிற ஆயத். என்ன தெரியுமா? நாம் முன்னால் ஓதிய வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, அகிலத்திற்கு நீங்கள் ரஹ்மத். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முழு உலகத்திற்கான புகழ் அல்லாஹ்வுக்கு சொந்தம், முழு உலகத்திற்கான ரஹ்மத் பெருமானாருக்கு சொந்தம்.
பெருமானாருக்கு சொந்தம். அன்புக்கினியவர்களே, வார்த்தையால் விவரிக்க முடியாத இந்த உலகத்திற்கான மறுமைக்கான எல்லாற்றுக்குமான அற்புதமான சிறப்பு கொண்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உதய மாதமான ரபியுல் அவ்வலை வர்ணிக்க, விரிந்து பேச, விளக்க நேரம் அவகாசம் பத்தாது. அவ்வளவு பெரிய புகழும் புகழாரத்திற்கும் குறித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்கினியவர்களே, இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் சொல்லலாம் பெருமானாரினுடைய சிறப்பம்சங்கள் குறித்து விளங்கும்படியானால். அன்புக்கினியவர்களே, உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் இபாதத்தில் கூட்டில்லை, எந்த நபிக்கும் இபாதத்தில் இடம் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ் இபாதத் என்பது அவனுக்குரியது. ஏனென்றால் கலிமாவினுடைய துவக்கம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இரட்சகன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. எந்த நபியினுடைய பெயரும் இபாதத்தில் கிடையாது, வணக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடையாது. ஆனால் உலகத்தில் அனுப்பப்பட்ட யாருக்கும் இல்ல தனி சிறப்பை பெருமானாருக்கு அல்லாஹ் தருகிறான். என்ன தெரியுமா? இபாதத்தில் தன் பெயருக்கு அடுத்ததாக பெருமானாருடைய நினைவை அல்லாஹ் நிறுத்துகிறான். எங்க தெரியுமா? வணக்கங்களுக்கெல்லாம் தலையான வணக்கம் தொழுகை. அந்த தொழுகையின் பாங்கின் அழைப்பில் பெருமானாருடைய பெயர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹுவை அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் வாங்க முடியாது. அதே போல் தலையான இபாதத் தொழுகை. தொழுகையினுடைய கடைசியில் அத்தஹியாத்தில் ஓதுகிற எல்லா பெயருக்கும் அல்லாஹுவை அடுத்ததாக பெருமானாரை அல்லாஹ் நிறுத்துவார். என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக யா அய்யுஹன் நபி. இது முடியாமல் தொழுகை வராது, இது இல்லாமல் தொழுகை நிறைவு பெறாது. எனவே பாருங்கள், எந்த நபிக்கும் இபாதத்தில் இடம் இல்லை, ஆனால் பெருமானாருக்கு தருகிறான். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சொல் பெருமானாருக்கு மட்டும் பொருந்தும். ஹபீபுல்லாஹ், ஹபீபுல்லாஹ், அல்லாஹுவின் நேசர், நான் காதலிக்கிற, நான் ரசிக்கிற ஒரு நபர் என்று அல்லாஹுவால் அடையாளம் காட்டப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் உம்மத்தின் தலைவர் என்பதை விட நமக்கு என்ன சிறப்பு தேவை? அன்பானவர்களே, நமக்கு என்ன சிறப்பு தேவை? இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகளுக்கும் எக்கச்சக்கமான ஆளுமைகளுக்கும் சொந்தக்கார பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் இப்படிப்பட்ட அழியா புகழுக்கு, மங்கா புகழுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, எல்லோருக்கும் இத்தனை புகழுக்கும் எல்லாவற்றுக்கும் உரித்தான உங்களுக்கான இப்புகழ் உயர்வுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் அழகிய குணங்கள், உங்கள் அழகிய குணங்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தின் சிகரம். அவர்கள் குணத்தின் சிகரம், நற்குணத்தின் சிகரம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாவற்றுக்குமான காரணம். அன்புக்கினியவர்களே, ரபியுல் அவ்வலில் பல இடங்களில் தலைப்பும் தலைவரும் பெருமானார். அங்கு பெருமானாருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது, அவர்களுடைய போதனைகள் பேசப்படுகிறது. ஏனைய மாதங்களை விட அதிகமாக. என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அந்த சர்தாரின் வாழ்க்கை நம் வாழ்க்கையாக எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர்கள் நிழலை போல் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி அசைந்தார்களோ, எவையெல்லாம் ஏற்றார்களோ, எவையெல்லாம் தடுத்தார்களோ, எல்லாவற்றையும் கடந்து சுருக்கமாக ஒருவரி ஒரு வார்த்தையில் பெருமானாரின் நிழலை போல் வாழ்க்கை நகர வேண்டும், எந்த மாற்றமும் வித்தியாசமும் இல்லாமல். இதுதான் வரலாறு போதிக்கப்படுவதின் மிக முக்கியமான முதலாவது காரணம். ஏனைவைகள் எல்லாம் அப்புறம். பேசுவதற்கும் பெருமானாரின் வரலாறு புகழ் பாடுவதற்குமான முதல் காரணம் அவர்கள் வாழ்க்கை தம் வாழ்க்கையாக மாறணும் என்பது காரணம். ஆனால் பேசுகிறோம், பாடுகிறோம், எந்த அளவுக்கு வாழ்க்கையோடு ஒத்து போயிருக்கிறோம்? அன்புக்கினியவர்களே, புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டிய நேரம் இது. அலங்காரத்து குறித்தான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை. அன்புக்கினியவர்களே, இப்படி எத்தனையோ புகழுக்கான அடிப்படை காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணநலன்கள். என்ன தெரியுமா? எல்லோருக்குமான முஅஜிஸா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதம் கொடுத்தார். ஆனால் பெருமானாருக்கான அற்புதம் அது எண்ணில் சொல்ல முடியாதது, எண்ணி முடிக்க முடியாத அற்புதம். அந்த அற்புதங்களில் தலையானது என்ன தெரியுமா? அல்லாஹ் இப்னு கஸீர் பதிவு செய்வார்கள், பெருமானாருக்கு கொடுத்த அற்புதங்களில் தலையான அற்புதம், ஆக உயர்ந்த அற்புதம் அவங்களுடைய குணம், அவர்களுடைய குணம். ஏன் தெரியுமா? நுபுவத்து வந்த உடனே மலை மேல ஏறி நின்று எல்லாரையும் கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுக்கு நான் நபி என்று அறிவிக்கிற போது அவர்கள் அற்புதங்கள் காட்டவில்லை, அவர்கள் பேசியது தன்னுடைய குணங்களை பற்றி பேசினார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நுபுவத்தோடு கையில தடியோடு அனுப்பினார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அற்புதம்,
பின்னால் கபர் எழுந்திருக்கும். உயிர் கொடுக்குகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அன்புக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காத்தையும் ஜின்னையும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நபிக்கும் அற்புதமாக தீனின் களம் இருக்கிற போது அற்புத முஅஜிசாக்களாக கொடுத்த அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக மலையில் நின்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் குணம் உங்களுக்கு அர்ப்பணம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்றார்கள். எனவே அவர்களுடைய அற்புதங்களில் தலையானது அவர்களுடைய குணநலன்கள். இதுதான் இந்த சமூகத்திற்கு ஆக அவசியம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பேசிக்கொண்டு வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம்தான் எல்லாவற்றுக்குமான தலைமை என்று பேசி வந்தோம். அன்புக்குரியவர்களே, அதோட தொடர்ச்சியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்தவர்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள். எல்லா ஏழ்களும் பேசியது, அறிவாளிகள் பேசினார்கள், உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள். எல்லாருடைய பேச்சுக்கான அடிப்படை தாரக மந்திரம் அந்த பெருமானாருடைய வெறும் 63 குறிப்பிடத்தக்க 23 ஆண்டு வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 23 ஆண்டு வாழ்க்கை பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது, பாடப்படுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லை. சுமார் 1400 ஆண்டுகளை கடந்து வந்த சமூகத்தில் பெருமானாரனுடைய புகழ் இன்னும் முடியவில்லை, இன்னும் ஆய்வு முடியவில்லை. இன்னும் அந்த 23 வருடங்களை புரட்ட உலகத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த 23 கால வாழ்க்கை இன்னும் பிரிந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்களுடைய குணநலங்கள். அவர்கள் ஒவ்வொரு அசைவும் இன்றைக்கு வரலாறு, அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு வரலாறு. அல்லாஹ் நேசித்தான். எனவே பெருமானாரனுடைய ஒவ்வொரு அசைவு தொட்டு இன்றைக்கு பேசப்படுகிறது, ஷரியத்தாக பின்பற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த குணநலன்களின் தேடல் இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கேள்வி. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணநலன்கள். அவங்களுடைய பண்பின் சிகரம் பெருமானார். அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. உலகத்தினுடைய அறிவுஜீவிகள் எல்லாம் ஒன்று திரண்டு பெருமானாரின் வாழ்க்கையை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செஞ்சு ஒரு 3 கோணத்துக்கு வந்தாங்க. 3 இடங்கள்ல ஒரு ஆள் பாஸ் ஆகணும், 3 இடங்களை கரெக்டான முறையில கடந்துட்டார்னா உலகத்தில் அவரை போன்ற குணவான் யாரும் இல்லை. இந்த 3 இடங்களையும் மறைபொருளாக ஹதீஸும் பேசும். என்ன தெரியுமா? 3 இடங்கள். ஒன்று, ஒரு ஆள் எப்படிப்பட்ட நல்லவனா வெளியே தெரிஞ்சாலும் ஒரு 3 இடங்கள்ல மாட்டிக்குவார். அவருடைய அசல் குணம் தெரிஞ்சிடும். முதலாவது, அவருடைய குடும்பம் சொல்லும் அவர் யாருன்னு சொல்லி. குறிப்பாக மனைவி சொல்லிடுவாங்க, தம் புள்ள சொல்லிடும் இவர் யாருன்னு சொல்லி. வெளியே பெரிய பேனர் அடிச்சு, போஸ்டர் அடிச்சு, கேமராவோட அங்கங்க எல்லாம் சுத்தலாம். ஆனா மனைவி சொல்லிடுவா இவர் யாரு, இவருடைய தரம் என்ன, தகுதி என்னன்னு. அன்புக்குரியவர்களே, பெருமானாரினுடைய வாழ்க்கை அறிஞர்களால் இந்த 3 கட்டங்களிலும் வகுக்கப்பட்டது. வாயெடுத்து போய் நின்றார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களே, குடும்பம் பேசிய ஹதீசுகளை மட்டும் தொகுத்தால் தனி தலைப்பாக பல மணி நேரங்கள் பேசலாம். பெருமானாரின் புகழ் சார்ந்து என்னைக்காவது தம்ம மனைவி பேசியிருப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். அன்புக்குரியவர்களே, பெருமானாரினுடைய 9 மனைவிகளும் பேசினார்கள் அவர்களின் புகழை. உங்க எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹி ஜிப்ரீல சந்திச்சுட்டு உடல் நடுக்கத்தோடு வீட்டுக்கு வந்து ஒரு ஓரத்தில் ஜம்மிலூனி என்று கொத்தி படுத்திருக்கிற போது பெருமானாரின் நிலையை பார்த்து ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் போட்டு பேசிய வாசகம் இன்றைக்கும் உலகத்தார்களுக்கு மத்தியில் பெருமானாரினுடைய குணத்திற்கு அர்ப்பணம். என்ன பேசினார்கள் தெரியுமா? மடியில படுக்க வச்சு, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பின்னால் பட்டியல் போட்டார்கள், நீங்கள் உறவுகளை சுமக்கிறீர்கள், சுமப்பாளர்களின் சுமைகளை சுமக்கிறீர்கள், உரிமைக்காக போராடுபவர்களின் வரிசையில் அவர்கள் உரிமைக்காக நீங்கள் முன்னால் நிற்கிறீர்கள். இப்படி அவர்களுடைய பண்புகளை எல்லாம் அடுக்கிவிட்டு பெருமானாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என் கணவனை போல் உலகத்தில் யாரும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு குழு வந்து கேள்வி கேட்டாங்க. கைஃப ஹயாத்து ரசூலுல்லாஹ், பெருமானாரினுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? இதை விவரிக்க அன்புக்குரியவர்களை எவ்வளவு நேரம் ஆகும்? பெருமானாரினுடைய வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த விதம் எப்படி?
அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் அதை விவரிக்க எவ்வளவு நேரம் ஆகும். ஆனால் ஆயிஷா ஒரே வார்த்தையில் முடிச்சாங்க, கானஹுல் குர்ஆன். பெருமானாரனுடைய குணம் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன். கவனியுங்கள் அன்புக்கினியவர்களே, பெருமானார் குர்ஆனை போன்றவர்கள். எப்படி குர்ஆன் பரிசுத்தமோ அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையில் நின்று வாழ்ந்த பெருமானார் பரிசுத்தம். குர்ஆனுக்கான பிராக்டிகல் ஸ்ட்ரக்சர் பெருமானார். எனவே சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் பரிசுத்தமானது, அதே போல் என்னுடைய கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்கள். வேறெங்கும் இடம் இல்லை, வேறெங்கும் இடம் இல்லை. அன்புக்கினியவர்களே, ஒரு அற்புதமான வரலாறு, நேரம் குறைவாக இருப்பதால் ஹஜ்ரத் சஃபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிகளில் இவரும் ஒருவர். இவங்க என்னன்னா கொஞ்சம் வளர்த்தி கம்மி, ஆள் கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க. ஒரு போருக்கு போயிட்டு பெருமானார் திரும்பி வரணும். எல்லோரையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போருக்கு ஒவ்வொரு மனைவிகளை அழைத்து செல்வது பெருமானாரின் வழமை. போர் முடிச்சுட்டு திரும்பணும். சஃபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஆள் கொஞ்சம் சின்னதா இருக்கிறாங்க, ஒட்டகத்துல ஏறணும். சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க பெருமானார் ஒட்டக கடிவாளத்தை புடிச்சு படுக்க வச்சு தான் தொடைய முன்னாடி வச்சாங்க. சஃபிய்யாட்ட சொன்னாங்க, உன் காலை எடுத்து ஏன் கால் மேல வை, உன்னுடைய காலை தூக்கி ஏன் கால் மேல வை, வச்ச இருக்கமில் ஜமல், மேல ஒட்டகத்தின் மேல ஏறி உட்காரு. சஃபிய்யா தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த பொன்னான மேனி எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் துப்புகிற எச்சில் பூமிக்கு பஞ்சம், அவர்கள் துப்புகிற எச்சில் பூமிக்கு பஞ்சம். துப்பினால் பூமிக்கு போகாது. சஹாபாக்கள் போட்டி போட்டு அதனை தன்னுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உடலில் கால் வைக்க சஃபிய்யா எப்படி முன் வருவார்கள்? சஹாபாக்கள் இந்த நிகழ்வை நின்று கண்விரித்து பார்க்கிறார்கள், இமை கொட்டாமல் பார்க்கிறார்கள். பெருமானார் கையை பிடிச்சு காலை மேல வச்சு ஏத்தி விட்டாங்க. என்ன வரலாறு படிப்பினை தெரியுமா? சமூகத்திற்கு உணர்த்தினார்கள், நீ நீருலக தலைவராக இருந்தாலும் உன் மனைவிக்கு கணவன் நீ, அவளுடைய கஷ்டங்களை துடைக்குகிற புருஷன் நீ. யாருக்கு முன்னால் எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் வீட்டில் உனக்கான உன் மனைவி என்றால் அவனுக்கான கணவன் நீ என்பதை எல்லா சஹாபாக்களுக்கும் உணர்த்தினார்கள். சஃபிய்யா ஏறி உட்கார்ந்து சொன்னது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் பெருமானாரை தவிர அழகுடைய குணம் படைத்த யாரையும் பார்த்ததில்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. அன்புக்கினியவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் குடும்பம் தருகிற சான்று. ஃபர்ஸ்ட் லெவல் கடந்து இரண்டாவதுக்கு வந்தாங்க. என்ன தெரியுமா? கஷ்டம் கோப நேரங்களில் ஒரு மனிதனுடைய குணம் வெளிப்பற்றும். கஷ்டத்துல கோபத்துல குணம் வெளிப்பற்றும். அங்கு போய் அலசனாங்க பெருமானாருடைய வாழ்க்கை. அன்புக்கினியவர்களே, அவர்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் புரட்டினால் தெரியும். அவர்கள் கருவுற்றதில் இருந்து உலகத்தில் கால் பதித்து கண்மூடுகிற வரைக்கும் எத்தனை துயரங்கள். கருவில் இருக்கிற போதே தந்தை வஃபாத்து. நேரா கொண்டு போய் அம்மா 6 வயசுல தன் தந்தையை அடையாளம் காட்டுவது அவருடைய கபருல. இது உங்க அத்தா, அது அவருடைய கபரு. காட்டிட்டு மீண்டும் தன் தாயகம் மக்கா திரும்பவில்லை, வழியில் அம்மா வஃபாத். தன்னந்தனியாக பாலைவனத்தில் 6 வயது சிறுவர். அன்புக்கினி அவர்களை யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, எத்தனை துன்பங்கள் தெரியுமா? வஹீனுடைய வழியை தாங்குவதற்கான உடல் எவ்வளவு ரணமா இருக்கும். நமக்காக வேண்டி ஆயிஷா சொன்னார்கள், ஒரு முறை பெருமானார் என் துடையில் படுத்திருக்க வகை வந்தது. என் துடையை உயிரோடு சுய நினைவோடு இருக்கிற போது என் உடலை விட்டு பிரித்தால் எவ்வளவு வலிக்குமோ அதை விட பன்மடங்கு வலியை நான் சுவைத்தேன். ஒவ்வொரு தடவை 6666 ஆயத்தும் இறங்குகிற போது அந்த பொன்மிகும் உடலில் எவ்வளவு ரணம் இருந்திருக்கும். அன்புக்கினியவர்களே, எல்லாம் யாருக்காக தெரியுமா? பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்குமாக, நமக்காக வேண்டிப்பட்ட பாடவை எல்லாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர தான் ஈன்ற எல்லா குழந்தைகளும் தன் ஹயாத்தில் கண்ணுக்கு முன்னால் வஃபாத். இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை 1.5 வருஷம் உலகத்தில் ஹயாத்தாக கடைசியாக சக்கராத்தில் இருக்கிற போது தொண்டையில் கர்கரா சத்தம். பெருமானார் தன்னுடைய மகனை கையில வச்சுக்கிட்டு தங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் ஹதீஸை தொடர்கிறார்கள். ஃபாதத் ஐனாஹு, பெருமானாரின் கண்கள் கண்ணீர் வடித்தது. அவர்களுடைய வாய் முணுமுணுத்தது. என்ன தெரியுமா? வ இன்னனா லா ஃபிராகுக மஹ்ஸூனூன யா இப்ராஹிம், உங்கள் பிரிவை எங்கள் கல்பு தாங்க முடியலன்னு பெருமானார் கதறி அழுத நேரம். அன்புக்கினியவர்களே,
இத்தனை கஷ்டங்களிலும் நமக்கு செய்ய வேண்டியதில் ஒரு இமி அளவு குறை அல்ல. என்ன சொல்ல வேண்டுமோ, எந்த நிலையில் சமூகத்தை விட வேண்டுமோ அதில் சின்ன குறை கூட அல்ல. வேலைக்கு போயிட்டு மேனேஜர் திட்டா வீட்டுக்கு வந்த நம்ம நிலைமை எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் பெருமானார் இத்தனை துன்பங்களையும் தன் முதுகுக்கு பின்னால் போட்டு களத்தில் நமக்காக நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெருமானாருடைய சுண்ணத்தை நம்ம ஊர் வளமை, என் வீட்டு கல்யாணம், எங்களுக்கு இது ஒத்து வராது என்பது என்று சொல்லி அவர்களுடைய சுண்ணத்தை, அந்த பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் இன்னைக்கு முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகிறோம் என்பது கசப்பான உண்மை. அன்பானவர்களே, கசப்பான உண்மை. அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட எல்லா களங்களிலும் நின்று களமாடியவர்கள். இங்க இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்கத்திலே பார்க்கிற போது இவை எல்லாம் கஷ்டம். தந்தை இழந்தது, தாய் பிரிந்தது, குடும்பத்தார்கள் பிரிந்தது, அதை தொடர்ந்து வந்த அப்துல் முத்தலிபு போனது, அபு தாலிபு போனது, எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாளை தாண்டவில்லை பெருமானாரோடு. இங்கு என்ன பாடம் அல்ல உணர்த்துகிறார் தெரியுமா? என் ஹபீபுக்கு நான் சொந்தம், என் ஹபீபுக்கு நான் பொறுப்பு. அவர்களை வளர்க்க தாயோ தகப்பனோ தேவையல்ல, பாட்டனோ பூட்டனோ தேவையல்ல, நான் போதும் என்று அல்லாஹ் நேரடியாக நின்று வளர்த்தான் பெருமானாரை. எனவே உறவுகள் அவர்களை நெருங்க முடியவில்லை. பாதுகாப்பு அரணாக நின்று காத்தது ரப்புல் ஆலமீன். அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட நாயகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசிக்கிறான், மலக்குமார்கள் ரசிக்கிறார்கள். நாம் இன்றைக்கு ஒதுக்குகிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையை வாழ்கிற தௌஃபீக்கனை அல்லாஹ் தருவானாக. இது இரண்டாவது கட்டம். பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் குணவாளனாக வென்றது. கடைசியாக மூன்றாவது கட்டம் என்ன தெரியுமா? கடைசி கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அலசிய கட்டம். ஒரு மனுஷன்ட்ட தேவைன்னு போகிற போது அவனுடைய குணம் வெளிப்படும். ஒருத்தர்கிட்ட இது வேணும்னு கேட்டு போனா ஒரு தடவை தருவார், 2 தடவை தருவார். ஆனால் அதுக்கு மேல போனா அவருடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை என்று போனவர்களை வெறுங்கையாக அனுப்பியவர்கள் அல்ல. எல்லா கட்டத்திலும் வாரி கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்கினியவர்களே, ஒரு கவிஞர் பாடுவார், நான் நிறைய இடங்களில் இதை சொல்வதுண்டு. அழகாக ஒரு கவிஞர் பாடுவார், மகால லா கத்து இல்லா ஃபித் தஷஹுத் வலௌல தஷஹுத் லகான லா உனா. பெருமானாருடைய வாழ்க்கை இதுதான். பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் லா என்றால் அரபியில் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் இல்லை என்று பொருள். தன்னுடைய வாழ்க்கையில் நாயகம் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. இல்லா ஃபித்தஷஹுத், கலிமாவில் தவிர லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த ஒரிடத்தில் தவிர தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு யாருக்கும் இல்லை என்று பெருமானார் சொல்லியதல்ல. இதற்கு முழுக்க பொருந்துகிற ஆளுமை பெருமானாரினுடைய ஆளுமை. அன்புக்கினியவர்களே, நிறைய நிகழ்வுகள் சொல்லலாம், நிறைய நிகழ்வுகள். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நினைவு வருகிறது, சென்றாட்டும் இதை நான் சொன்னேன் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் சாப்பிடல, கடும் பசி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வந்து அங்க ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டாங்க. ஐயுத்தாம், ஏதேனும் உணவு இருக்கிறதா சாப்பிடுவதற்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண் கலங்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், மா அக்கல்னா யௌமா, நாங்களும் 2 நாளா சாப்பிடல, உணவு இல்லை. அன்புக்கினியவர்களை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய தந்தை பசியோடு வாசல்ல நிக்கிறாங்க, கொடுக்க எதுவுமே இல்லை. பெருமானார் பர்க்கத் செய்வாங்கன்ட்டு திரும்பிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவால் தாங்க முடியவில்லை. யார் அந்த தலைவர் தெரியுமா? அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அல்லாஹ் மனித படைகளை கடந்து மலக்கென்னும் படைகளை இறக்குவார். அவருக்கு ஏதேனும் என்றால் அல்லாஹ் இறங்கி வருவார். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் 3 நாட்கள் சாப்பாடு இல்லைன்னு மக வீட்டு வாசல்ல நிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பெருமானார் போன சின்ன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு விருந்து வந்தது. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ரொட்டியும் ஒரே ஒரு கறி துண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்துட்டாங்க. தன் கணவனும் 2 நாள் சாப்பிடல, கடுமையான பசி, ஒரு ரொட்டி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிய வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஃபாத்திமாவுடைய என்ன தெரியுமா? இதை எடுத்துட்டு போய் அத்தாவுக்கு தரணும், ரசூலுல்லாவுக்கு தரணும். தயாரா நிக்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்கினியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. ஆனா ஃபாத்திமாவினுடைய முகத்தை பார்க்கிறார்கள். யாருக்கு தர்றது? ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் தந்தை பெருமானார். யாருக்கு தர்றது? தயக்கத்தோடு இருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, இதை கொண்டு போய் பெருமானாருக்கு கொடுங்க.
அவங்களுக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டு பின்னால் நம்ம சாப்பிடலாம். எடுத்துக்கிட்டு வேகமா பெருமானாருடைய வீட்டுக்கு வந்து கதவு தட்டி ரசூலுல்லாவை உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்கும் போது 3 நாட்கள் கடுமையான பசியின் உடனே சாப்பிடல. நாயகம் சொன்னார்கள், எனக்கு சாப்பாடு தருவது அல்லாஹுவின் பொறுப்பு. ஆனால் என்னை நம்பி திண்ணை தோழர்கள் என்று சில பேர் வெளியே இருக்கிறாங்க. என் வீட்டுக்கு ஏதேனும் வந்தாதான் அவங்களுக்கான உணவு, அவங்க சாப்பிடட்டும், நான் சாப்பிடுறேன்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தயங்கினாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு ரொட்டி துண்டும் ஒரு துண்டு கறியும், எல்லாருக்கும் பங்கு வைப்பது சாத்தியம் அல்ல. ஆனால் பெருமானார் தன்னுடைய 3 நாட்களின் பசியை வெளிக்காட்டாமல் தனக்கென்று வெளியே அமர்ந்திருக்கிற அந்த திண்ணை தோழர்களை உள்ளே கூப்பிட்டு எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்து தானும் சாப்பிட்டு வந்த மாதிரி மீண்டும் மூடி கையில கொடுத்தாங்க. இவர்களை துறந்து பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவர்களுக்கு மட்டும் பாடம் அல்ல, கேட்கிற நமக்கும் என்ன பாடம் தெரியுமா? கொண்டு வந்ததில் கடுகளவு கூட குறையவில்லை. இங்கு சொல்ல வருகிற சரித்திரம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நீங்கள் நின்றால், அவர்களுக்காக நீங்கள் நின்றால் உங்களுடைய பலமும் குறையாது, உங்களுடைய பொருளாதாரம் குறையாது, அல்லாஹ் அதில் அபிவிருத்தி ஏற்படுத்துவார் என்பது இந்த வரலாற்றின் உண்மை. அன்புக்கினியவர்களே, இப்படி எத்தனையோ வரலாறுகள் நமக்கு முன்னால் பெருமானாரினுடைய குணத்தை போதிக்கிறது. எனவேதான் இந்த பெருமானாரின் பாசறையில் பயின்ற சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை எந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுத்ததில்லை. எல்லாவற்றிலும் பெருமானாரை முற்படுத்தினார்கள். எல்லாவற்றிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கலீஃபாவாக இருக்கிற போது ஜும்மாவுக்காக வேண்டி வருகிறார்கள். பள்ளிக்கு வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை கடந்துதான் பள்ளிக்கு வரணும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய வீட்டு மாடியில கோழி அறுத்தாங்க. ஜும்மா இல்ல, கறி சாப்பிடுறோம்ல, இந்த வளம் அப்பல இருந்து உண்டு. ஒரு கோழி அறுத்தாங்க. கோழி அறுத்து அதனுடைய ரத்தம் போவதற்காக வேண்டி தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த தண்ணீர் நேரா பைப்பு வழியா வடிகால் வழியா மேல இருந்து கீழே கொட்டுச்சு. கரெக்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாஸ் பண்ற நேரத்துல தண்ணி மேல விழுந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது அந்த தண்ணீர் பட்டது, ரத்தக்கரை படிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வீட்டுக்கிட்ட வந்து அப்பாஸ்ன்னு கூப்பிட்டாங்க. அவங்க இல்ல வீட்டுல, மனைவி கிட்ட திரைமறைவில் இருந்து சொன்னார்கள், இது வாசலுக்கு நேராக இருக்கிறது, இந்த பைப்பை திருப்பி வேற பக்கம் வைங்க, வடிகால் இந்த புறம் வேண்டாம், வேற புறம் மாத்தி வைங்க அப்படின்னு ஜும்மாவுக்கு போயிட்டாங்க. போய் ஜும்மா ஆரம்பிக்கல, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா ஜும்மாவுக்கு வந்துட்டாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு என் உமர் வீட்டுக்கு வந்தீங்களா? வந்த. வடிகால மாத்த சொன்னீங்களா? சொன்னேன். அது பாதைக்கு இடைஞ்சல், எனவே சொன்னேன். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த வடிகாலை யார் வைத்தார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஹயாத்தோடு இருக்கிற போது தன் கரத்தால் பொருத்திய வடிகால் அது. அதை எடுக்க சொல்ல உமருக்கு என்ன தைரியம் வந்தது? இதை கேட்டோனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மா அன்றைக்கு தாமதம் குலுங்கி அழுதார்கள். அழுதுட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஜும்மா முடிச்சுட்டு நான் மீண்டும் வீட்டுக்கு வருவேன். எந்த பாவி தன் வாயால் பெருமானார் வைத்ததை மாற்ற சொன்னானோ அதே இடத்தில் நான் குனிந்து நிற்பேன். அப்பாஸ், நீங்க என் முதுகு மேல ஏறி நின்று அந்த வடிகால திருப்பி அதே இடத்துல வைக்கணும். உலகத்தில் 4/4 சக்கரவர்த்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சிட்டு வந்து அப்பாஸ் வீட்டுக்கு முன்னால் நின்று குனிந்தார்கள். முதுகில் ஏறி அப்பாஸ் சரி செய்தார்கள். இங்க என்ன தெரியுமா? பெருமானார் வைத்த குழாயை மாற்ற யாருக்கும் தைரியம் அல்ல. பெருமானார் சொன்ன சட்டங்களை இன்றைக்கு நாம் மாற்றுகிறோம். அவர்கள் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று ஆக்குகிறோம். அவர்கள் தடுத்ததை வேண்டும் என்று ஆக்குகிறோம். ஆனால் வச்ச பைப்பை மாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். அன்புக்கினியவர்களே, இப்படி எத்தனை வரலாறுகள் பெண்கள் இருப்பதால் இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவுக்கு வருவேன். ஹஜ்ரத் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபீப் மதினாவில் ஆக கருத்த சஹாபி. பொருளாதாரம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆள் பெரிய செல்வாக்கெல்லாம் அல்ல. ரொம்ப நாள் ஆகி நோன்பு வச்சு நிக்கா முடிக்க முடியாவிட்டால் நோன்பு வையுங்கள் என்பது பெருமானாரின் நபிமொழி. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. ஜுலைபீப் மதினாவுக்கு வந்து பெருமானாருடைய மஸ்ஜித் நபவிக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நோன்பு வைத்து கலைச்சிட்டேன், ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவினுடைய மிக பெரும் அழகி அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஜுலைபீப் அவர் பெண் கேட்டு போனார். நாயகம் சொன்னேன் என்று பெண் கேளுங்கள் அமிச்சாங்க. ரொம்ப பெரிய செல்வசி மாட்டி அழகி.
அவங்க வீட்டுல போய் அவருடைய தகப்பனாரை அழைச்சு ஜுலைபி இந்த நிகழ்வை சொல்றாரு. நாயகம் பெண் தர வேண்டும் என்று உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. விருப்பமா? தகப்பனுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அம்மாட்ட போய் பேசினாரு. அவங்க அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா தகவலை பொண்ணு கிட்ட சொல்லணும். உள்ள போய் தன் மகள்கிட்டையும் சொன்னாங்க. இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் வேண்டும் நிகாவுக்காக வேண்டி ஜுலைபிப் என்ற பங்கரையான ஒரு சஹாபியை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் தோற்றத்தில் அழகானவர் அல்ல, பொருளாதாரத்தில் சீமான் அல்ல, ஆனால் வந்து இருக்கிறார். எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க அவரை வேண்டான்னு ஒதுக்குனாலும் உங்களை மீறி அவரை நான் நிகா செய்வேன். ஏன்னா வந்த அட்ரஸ் பெருமானாரினுடைய பெயர். இதற்கு மேல் வேற எதுவும் தேவையல்ல. அவருடைய பொருத்தம் தேவையல்ல, வியாபாரம் தேவையல்ல, லட்சக்கணக்கில் சம்பளம் தேவையல்ல, குடும்ப பின்புலன் தேவையல்ல, அழகு தேவையல்ல, அறிவு தேவையல்ல. ஆனால் அனுப்பிய ஆள் தேவை. அந்த ஒரே பெயர் என்ன தெரியுமா? பெருமானார். அந்த அட்ரஸ்ல இருந்து வந்தால் நான் எதற்கும் சமர்ப்பிக்க தயார். நீங்கள் தடுத்தாலும் உங்களை மீறி நிகா செய்வேன். மறுநாள் மஸ்ஜித் நபவியில நிகா. பெருமானார் எந்த நிகாவிலும் இப்படி துவா ஓதினது இல்ல. புகாரில பாருங்க, இந்த பெண்ணுக்கு இப்படி ஓதினார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இஜ்அல் ஷுப்பஹா, அல்லாஹும்ம இஜ்அல் ஷுப்பன், இஜ்அல்ஹா ஷுப்பன் வலா தஜ்அல் ஐஷஹா கத்தன் கத்தா. அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுத்துறாது. சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் கொடு. எல்லா விதமான சகல பாக்கியத்தையும். அன்புக்கினியவர்களே, மதினாவில் அந்த மாதிரி ஜோடி யாரும் வாழல. கடைசி வரைக்கும் நோயற்ற நிரந்தர செல்வத்தோடு வாழ்ந்த சீமாட்டி ஜுலைபினுடைய மனைவி. இதற்கு என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள் என்று அந்த ஒரே ஒரு சொல், அந்த சொல்லால் கிடைத்த வெகுமதி அந்த துவா. அந்த துவா. அன்புக்கினியவர்களே, நாம் சொல்ல வருவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் நமக்கான ஒரே தலைவர், நமக்கான ஒரே வழிகாட்டி, நம்முடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலும் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல் அவர்கள் ஹயாத்தும் பரக்கத், அவருடைய மமாத்தும் பரக்கத். மௌத்தாகிற போது எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வோட நிறைவுக்கு வருகிறேன். மௌத்தாகிற போது சக்கராத்தினுடைய வழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜிப்ரீல் கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீலே, சக்கராத்துடைய வழி இவ்வளவு கடுமையா இருக்குமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதில் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே உங்களுக்கு தான் ரொம்ப லேசு, உங்களுக்கு தான் ரொம்ப லேசு. இந்த வார்த்தைக்கு பின்னால் தன் நீரக்குலை துண்டு ஃபாத்திமா நினைவுக்கு வரல, தன் பேரன்கள் ஹசன் ஹுசைன் நினைவுக்கு வரல. அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாயகம் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு பிரிகிற தருணத்தில், இவ்வளவு கஷ்டம் என்றால் என் உம்மத்தில் பிறக்குகிற எல்லாருக்கும் என்ன வழி வருமோ எல்லா வழியும் எனக்கு கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன், நான் தாங்கிக்கிறேன். நமக்கு எந்த சின்ன கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதில் தன்னுடைய முழு வாழ்க்கையும் கழித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக ஒரு செய்தி. அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட சர்தாரை தொலைத்து விட்டு சகல விதமான அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் தொலைத்து விட்டு யாரை பின்பற்றுகிறோம் என்பது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய கேள்வி. அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால், இந்த புனிதமான நாட்களின் பரக்கத்தினால், இங்கு அமர்ந்தவர்களுடைய புகழாரத்தை பண்பொழுக்கங்களை கேட்டதின் பரக்கத்தினால் வருங்காலங்களில் அவர்கள் சொல்கிற, அவர்கள் கற்பித்த வாழ்க்கையை வாழ்கிற தௌஃபீக்கினை தருவானாக. அவர்கள் எவ்வளி நின்றார்களோ அவ்வளி நின்று அவர்களுடைய பொருத்தத்திற்கும் ஷஃபாஅத்துக்கும் உரித்தானவர்களாக மரணித்து உயர்ந்த சொர்க்கம் அவர்களோடு அடைகிற தௌஃபீக்கினை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.